Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாஷா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 16 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல தியாஸ் வந்து செம்ம கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆன உடனே பாஸ்கல் வந்து தியாஸ் கிட்ட பாஸ் கொடுத்துறான். ஆனா தியாஸ் வந்து பாஸ்கல் கூட காம்பினேஷன் பிளே எல்லாம் போகல. அவன் பாட்டுக்கு முன்னாடி செம்ம ஃபாஸ்டா ஓடி போக ஆரம்பிச்சிரான். அவனுக்கு முன்னாடி தான் சுபாஷா மிசேகி ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. சுபாஷா முன்னாடி ஓடி வந்து டேக்கிள் பண்றதுக்கு வரான். தியாஸ் வந்து அந்த பாலுக்கு டாஜ் பண்ணி கொஞ்சம் அந்த பக்கமா போறான். அதே பக்கம் சுபாஷா வந்து மறுபடியும் டேக்கிள் பண்ண போறான். இருந்தாலுமே சுபாஷா வர்றதுக்குள்ள தியாஸ் வந்து முன்னாடி வந்துறான். அப்ப பார்த்தா மிசேகி உள்ள வந்து பால் வாங்கிட்டு வந்து பிளாக் பண்ணிடுறான். சுபாஷா மிசேகி ரெண்டு பேரும் முன்னாடி அட்டாக் பண்றதுக்கு ஓடிறாங்க. இத பார்த்து தியாஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்குது. அப்ப அர்ஜென்டினால இருக்க மத்த பிளேயர்ஸ்லாம் வந்து தியாஸ் மட்டுமே வந்து நம்மள எப்பவுமே காப்பாத்திட்டு இருக்க முடியாது, நம்மளுமே சேர்ந்து அவங்க கூட போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் நல்ல சாலிடா டிஃபென்ஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தன் வந்து சுபாஷா ஷூட் பண்ண வரும்போது கரெக்டா அவனுக்கு பால் பிளாக் பண்றான். ஆனா அந்த பால் வந்து நேரா மிசாகி கிட்ட தான் வந்துருது. அப்ப பார்த்தா மிசாகிக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தன் டேக்கிள் பண்ண வரான். அந்த டிஃபெண்டரை தாண்டி வந்து அடுத்த ஒரு டிஃபெண்டர் டேக்கிள் பண்ண வரான். அவன் சுபாஷா கிட்ட பாஸ் கொடுத்தா சுபாஷா வந்து அவனையும் தாண்டி முன்னாடி வந்துறான். இன்னொருத்தன் வந்து எப்படியோ பால் தள்ளி விட்டுறான். ஆனா அந்த தள்ளி விட்ட பாலுமே வந்து நேரா கோஜிரோ கிட்ட தான் வருது. கோஜிரோ வந்து பாஸ்கல் என்ன ஆனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பால் வந்து பிளாக் பண்றான். அந்த பால் வந்து அப்படியே எம்டியா இப்ப கிரவுண்ட்ல வந்து விழுகுது. அவங்க கோல் கீப்பர் வேமா ஓடி வந்து அந்த பாலை கிளியர் பண்ணி விட்டுறான். ஜப்பான் டீம்ல அட்டாக் பண்ற மெயினான 3 பேரே வந்து அர்ஜென்டினா டீம் சூப்பரா டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பாஸ்கல்மே தியாஸை பார்த்து நாங்க வந்து உனக்கு மட்டுமே முழு கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல, நாங்க வந்து எப்பயுமே பாலை உனக்கு பாஸ் பண்ற எப்படியா நாங்க இங்க டிஃபென்ஸை பாத்துக்கிறோம், நீ முன்னாடி போயிட்டு உன்னோட பெஸ்ட் மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறமா தான் தியாஸ் வந்து கொஞ்சம் கேம்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்றான். ஆமா எல்லாருமே வந்து எனக்கு பின்னாடி சப்போர்ட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த கோல் கீப்பர் கிக் பண்ணி விட்ட பால் நேரா தியாஸ் கிட்ட தான் வருது. அவன் அந்த பாலை கொண்டுட்டு முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரான். வரிசையா நீட்டா சானோ இசாவா 3 பேரை டக்கு டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அப்ப கரெக்டா பாஸ்கல்மே தியாஸ் பின்னாடி வந்துடுறான். நான் வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு கூடவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தியாஸ் பாஸ்கலுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க வந்து 5 வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு 5 வயசா இருக்கும்போது தியாஸோட அண்ணன் தான் வந்து ஃபுட்பால் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ப 10 டிஃபெண்டர்ஸ் இருந்தா கூட 10 பேரும் தாண்டி அசால்ட்டா கோல் பக்கத்துல வந்துருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா காம்பினேஷனா விளையாடுவாங்க. இவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு லோக்கல் ஃபுட்பால் கிளப்ல இவங்களோட கேம் பிளே பார்த்து பிடிச்சு போய் வந்துட்டு அங்க வந்துட்டு ஸ்கவுட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. நீங்க வந்துட்டு என்னைய மட்டும் ஸ்கவுட் பண்ண கூடாது, பாஸ்கலுமே ஸ்கவுட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தியாஸ் சொல்லுவான். அவங்களுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒண்ணா தான் விளையாடுறாங்க. இப்ப கேம் காட்டுறாங்க. தியாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இசிசாக்கியை கிராஸ் பண்ணிட்டு வரான். அடுத்து ஜீட்டோ வரான். அவன் காலுக்குள்ளே பால் விட்டுட்டு முன்னாடி வந்துடுறான். அடுத்து சோடா வேமா ஓடி வந்து அவனோட ரேசர் டேக்ல போடுறான். பட் அவன் பக்கத்துல வர்றதுக்குள்ளே இவன் வந்து பால் தூக்கிறான் கரெக்டா. தியாஸ்க்கு 13 வயசு இருக்கும்போது அண்டர் 14 டோர்னமெண்ட்ல விளையாண்டு அர்ஜென்டினா டீமை ஃபர்ஸ்டா கொண்டு வந்திருப்பான். இவங்களோட குடும்பம் வந்து ரொம்பவே ஏழை குடும்பம் தான். மொத்தமா 8 அண்ணங்க இவனுக்கு இருப்பாங்க. தியாஸ் அர்ஜென்டினாலே நம்பர் 1 பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து நிறைய டோர்னமெண்ட் போறப்ப நிறைய போனஸ்லாம் அவனுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அவனோட அண்ணங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் செட்டில்டாவே ஆகுறாங்க. அடுத்து 15 வயசுல அர்ஜென்டினா ஜூனியர் யூத் டீமுக்கு கேப்டனாவும் இப்ப ஆயிருக்கான். அடுத்த சீசன்ல இருந்து இவன ப்ரொஃபஷனல் டீம்ல மெயின் பிளேயரா விளையாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜென்டினால பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவனோட ப்ரொஃபஷனல் கரியரை ஜஸ்ட் 15 வயசுல இருந்தே தியாஸ் வந்துட்டு ஆரம்பிக்க போறான். இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸோட சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இப்ப தியாஸ் வந்துட்டு மாக்ஸிமாவை தாண்டியும் ஓடி வரான். இப்ப டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி முன்னாடி வந்துடுறான். வாகசிம்ஸும் வந்துட்டு சரி நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி தடுக்கிறதுக்காக ஓடுறான். ஆனா வாகசிம்ஸோட அட்டாக்கையுமே தாண்டி தியாஸ் வந்துட்டு இப்ப முன்னாடி ஓடி வந்துடுறான். இப்ப அவனை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆக மொத்தத்துல 8 டிஃபெண்டர்ஸ் தனியாவே கிராஸ் பண்ணிட்டு வந்து இப்ப கோல் அசால்ட்டாவே தியாஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்றான். அர்ஜென்டினா டீம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பாயிண்ட் லீடிங் போயிடுறாங்க. அவன் ஒருத்தனே நம்ம 8 பேரை தாண்டி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். சுபாசாமே வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நாங்க வந்துட்டு கேம் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் லீடிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவனை மார்க் பண்ணாம விட்டுட்டேன், அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றான். சுபாசா இது வந்து உன்னோட மிஸ்டேக்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி நீட்டா 2 பேரும் சொல்றாங்க. இருந்தாலுமே அவன் வந்துட்டு 8 பேரை கிராஸ் பண்ணி போயிருக்கான். அது வந்து ரொம்பவே அமேசிங்ல. பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம ஒண்ணு இன்னும் தோத்து போகல, நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் பின்னாடி தள்ளி தான் இருக்கிறோம். சுபாசா சொல்றது கரெக்ட் தான், நமக்கு இன்னும் ரொம்பவே டயர் இருக்குது, டைம் முடிகிற வரை கடைசி வரை நம்ம நின்னு ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கியும் சொல்றான். ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்ப மறுபடியும் ஃபுல் எனர்ஜியோட உள்ள இறங்குறாங்க. அப்ப இசிசாக்கி போகும்போது கோச் அவனை கூப்பிட்டு இப்பதான் எனக்கு புரியுது நீங்க எப்படி தொடர்ந்து 3 வருஷம் சாம்பியன்ஷிப் டிராஃபியை வின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். என்னடா என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். எனக்கு என்னவோ தெரியல, சுபாசா இந்த டீமுக்குள்ள வந்ததுல இருந்து ஏதோ ஒரு டிஃபரெண்ட் ஃபீலாவே இருக்குது, அவன் நம்ம கூட இருந்தா நம்மளால எதனால அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு கோஜிரோ சொல்றான். இப்ப கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சுபாசா தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். சுபாசாக்கு முன்னாடி இப்ப தியாஸ் தான் வந்து கரெக்டா மார்க் பண்ணிட்டு நிக்கிறான். நம்மளோட 1-on-1ல நம்ம வந்து அப்புறம் மோதிக்கலாம், இப்போ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பால பாஸா மாத்தி கொடுத்துறான். அந்த பால் வந்து மிசாக்கி கிட்ட தான் போகுது. மிசாக்கிக்கு முன்னாடி 2 டிஃபெண்டர்ஸ் வந்துறாங்க. சரி இது நல்லதுக்கே இல்ல, கண்டிப்பா என்னால ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் சுபாசா கிட்டே பாஸ் கொடுத்துறான். சுபாசா கூடவே தான் தியாஸ் நின்னுகிட்டு இருக்கான். நீ வந்து என்னை தாண்டி கண்டிப்பா போய் தான் ஆகணும், அப்படி இல்ல அப்படின்னா உன்னால ஸ்கோர் பண்ணவே முடியாது, என் கூட நீ மோதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அப்ப மாட்சம் வந்து நான் முன்னாடி அட்டாக்கிங்ல போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்ட்டு மத்த டிஃபெண்டர்ஸ் கிட்ட சொல்றான். ஆனா எல்லாருமே வந்து இட்டாலி டீம் கூட ஒர்க் அவுட் ஆகல, இப்ப அப்புறம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்காக இங்க சும்மாவே நின்னுகிட்டு இருக்க முடியுமா, ஒரு டிஃபெண்டரோட வேலை டிஃபெண்ட் பண்றதை தாண்டி மத்த இதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஓடுறான். மாட்சமா வரத பார்த்தோன்னே சுபாஷ் வந்து டக்குனு மாட்சமா கிட்டே பாஸ் பண்ணிடுறான். இப்போ என்ன பண்ண போற தியாஸ், நீ வந்துட்டு என்னைய ஃபாலோ பண்ண போறியா இல்ல அப்படின்னா பால ஃபாலோ பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். அப்ப தியாஸ் வந்துட்டு சுபாஷாவை விட்டுட்டு நேரா மாட்சமா பக்கத்துல தான் போறான். இப்ப நானுமே ஓடி போய் கோலுக்கு பக்கத்துல நின்னுக்கிடுவேன். கோச்சிரோக்குமே வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் கம்மியாயிருச்சு, இப்ப எல்லாமே மாட்சமா கையில தான் இருக்குது, அவன் மட்டும் கொஞ்ச நேரம் பால கையிலே வச்சுக்கிட்டு எங்க கிட்ட கொடுத்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். அப்ப மாட்சமா கிட்ட பால ஸ்டீல் பண்றதுக்கு தியாஸ் தான் ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மாட்சமா முடிஞ்ச வரை போராடி நிப்பாட்டி வைக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து இசிசாக்கி சோடலாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நீ வந்து பயப்படவே செய்யாத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா கூட அவன் உங்ககிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணிட்டு வந்தா கூட பரவாயில்ல, பின்னாடி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. மாட்சமாவும் நினைக்கிறேன் அதுவும் கரெக்ட் தான். பட் இருந்தாலும் சுபாஷ் வந்துட்டு என்னை நம்பி இந்த பாச கொடுத்துருக்கான். சோ இதை வந்துட்டு கண்டிப்பா நான் வேஸ்ட் ஆக்கிடவே கூடாது. தியாஸ் வந்துட்டு 1-on-1ல வந்துட்டு என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான். பட்
பட் பால் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு அவனால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இப்ப விளையாடுறான். அப்ப தியாஸ் வந்து பால கரெக்டா ஸ்டீல் பண்ற மாதிரி வந்துடுறான். மாட்சியம் வந்துட்டு அவன் முட்டி வச்சு பேலன்ஸ் கொடுக்குறான். சோ தியாஸால அந்த பால் வந்துட்டு ஸ்டீல் பண்ண முடியல. அப்படியே அவன் பேலன்ஸ் இழந்து கீழே விழுக மாட்சியம் வந்துட்டு வழக்கம் போல அவனோட ஈகிள் ஷாட்டை கொடுத்து சூப்பரா பாஸா கொடுக்குறான். ரொம்பவே தேங்க்யூ மாட்சியமா, இது வந்துட்டு கண்டிப்பா நான் வேஸ்ட் ஆக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வேமா முன்னாடி ஓடி போய் 2 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இருந்தாலுமே வந்துட்டு கீழே கூடிய பால் வந்துட்டு பாஸ் கொடுத்துறாங்க கோஜிரோக்கு. கோஜிரோ கூடவே 2 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இதை நான் மேக் பண்ணல அப்படின்னா நல்லா ஒரு ஏஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வேமா ஓடி வரான். அவங்க 2 பேருமே கோஜிரோ கூடயே வந்துகிட்டு இருந்தாலும் கோஜிரோ வந்துட்டு அந்நேரம் அவனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கு முன்னாடியே போயிடுறான். ஃபர்ஸ்டா பால போய் ரீச் பண்ணி கரெக்டா ஜம்ப் பண்ணி அவன் தலையிலே தட்டி இந்த வாட்டி ஷூட் பண்ணி அடுத்த கோலையுமே வந்துட்டு ஜப்பான் டீமுக்கு எடுத்து கொடுக்குறான். இன்னும் கேம்ல 11 நிமிஷம் தான் இருக்குது. 2 டீமே 4-4 சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. கேமுக்கு வெளியே மீகாமியுமே டாகசி மிசுகி கிட்ட வந்துட்டு நீங்க 2 பேருமே வந்துட்டு வார்ம் பண்ணுங்க, உங்கள யாராவது ஒருத்தர் இப்ப உள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்றாரு. மிசுகிக்கு இதை கேட்டோன்னே அப்படியே வாயடிச்சு போயிடுறான். சரி ஓகே கோச் அப்படின்னு சொல்லிடுறான். ரொபிரிட்டோ இப்ப சுபாசாவோட கேம் பிளே பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. சுபாசா நீ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்ட. எனக்கு தெரிஞ்ச சுபாசா வந்துட்டு எப்பவுமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபார்வர்ட் பிளேயரா தான் இருந்த. ஆனா இப்போ வந்துட்டு ஒரு டீமோட பிளேயரா இருந்து அவங்க எல்லாரோட எபிலிட்டிஸையும் நீ தான் வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்க. நான் விட்டுட்டு போன அந்த நோட் புக்ல நான் தான் வந்துட்டு உனக்கு மிட்ஃபீல்டர் பொசிஷன் ஆடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனா நீ வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் மீறின அளவுக்கு ஒரு சூப்பரான மிட்ஃபீல்டரா இப்ப வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ நினைக்கிறாரு. இன்னும் கேம்ல ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அர்ஜென்டினா பிளேயர்ஸ் தான் வந்துட்டு பால கிக் ஆஃப் பண்றாங்க. அவங்க வந்து டிராப் பண்ற ஐடியால இல்ல முன்னாடி அட்டாக் பண்றதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்பவும் தியாஸ்க்கு சுபாசா தான் மார்க்கிங் நின்னுகிட்டு இருக்கான். இவனை தாண்டி தான் போக ட்ரை பண்றான். பட் அவனால சுத்தமா முடியல. அப்ப சுபாசா வந்துட்டு கரெக்டா ஒரு ஸ்லைட் அடிச்சு இவன் இருந்து பால் அங்கிட்டு தள்ளி விட்டுறான். அந்த பால உடனே கிக் பண்ணிடுறா பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். அதே மாதிரி பாஸ்கலுமே டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். இருந்தாலும் வாக்கு சிம்ஸும் அந்த பால கேட்ச் பண்ணிடுறான். அவன் பால தூக்கி நேரா மிசாகி கிட்ட கொடுத்துறான். மிசாகி தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். தியாஸ்மே சுபாசாவை பார்த்துட்டு எப்பெல்லாம் ஜப்பான் டீம் வந்துட்டு பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு இவன் தான் அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பக்கத்துல ஓட போறான். மிசாகி கொண்டு போய்கிட்டு இருக்கு. முன்னாடி இருந்த 2 டிஃபெண்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு சின்ன கேப்ல பால் வந்து கரெக்டா கோஜிரோக்கு பாஸ் கொடுத்துறான். அந்த பால கோஜிரோமே வந்து கோலுக்கு முன்னாடி நீட்டாக்கு கரெக்டா பாஸ் பண்ணி விட்டுறான். ஆனா நீட்டா பக்கத்துல 2 டிஃபெண்டர்ஸ் வந்ததனால அவன் வந்து ஷூட் பண்ணாம அப்படியே பேக் பாஸா சானோ கிட்ட கொடுத்துறான். சானோ வந்த வேகத்துக்கு கரெக்டா அந்த பால ஷூட் பண்ணிடுறான். இருந்தாலும் அர்ஜென்டினா கோல் கீப்பர் அந்த பால ஈஸியா கேட்ச் பண்ணிடுறான். இப்போ அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாரும் கவுண்டர் அட்டாக்காக முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. பாஸ்கல் தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். மிகாமியுமே மிசுகி டாகசியை பார்த்துட்டு இவங்க 2 பேர்ல இப்ப நான் யாரை உள்ள இறங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. 2 டீம் பிளேயர்ஸ்மே வந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. 2 சைடு ஆடியன்ஸ்மே வந்து சூப்பரா கத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி 2 டீமோட ஏஸ்மே வந்து பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. பால் வந்து ஒருத்தன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ மிகாமி வந்துட்டு சரி நான் என்னோட முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பால் வந்து லைன் அவுட் வெளியே போகுது. சைட் லைனுக்கு போனதுக்கு அப்புறமா ஜப்பான் டீம் வந்துட்டு இப்ப ஒரு சப்ஸ்டிடியூஷன் மாத்துறாங்க. நம்பர் 18 நீட்டாக்கு பதிலா நம்பர் 24 உள்ள இறக்குறாங்க. நம்பர் 24 யாரான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா மிசுகி தான். ஃபைனலி 3 வருஷத்துக்கு அப்புறமா மிசுகி பேக் டு ஃபீல்ட் இறங்க போறான். மிசுகி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் சுபாசா ஃபைனலி உன் கூட சேர்ந்து ஒரே பிட்ச்ல நான் வந்து விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. மிசுகி உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த கேம் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா சுபாசாவே எலிமெண்டரி ஸ்கூல்ல கதற விட்ட ஒரு பிளேயர். அப்படி இருக்கிறப்ப சுபாசா மாதிரி இருக்கிற தியாச கதற விடுறது அவனுக்கு அவ்வளவு பெரிய மேட்டர் எல்லாம் கிடையாது. சோ அதை பண்றானா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.